அவரும் ஏமாத்துறாரு, இவரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இதே ஐயா மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கொடுக்குது, 500 ரூபாய் நாங்க கேஸுக்கு மானியமா கொடுக்க போறோம், 500 ரூபாய்க்கு சிலிண்டர் விலையை கொண்டு வந்துருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோலுக்கு 65 ரூபாயும் டீசலுக்கு 55 ரூபாயும் கொண்டு வந்துருவோம்னு பேசுற இந்த காங்கிரஸ், இந்த திமுக, இந்த பாஜக, இப்ப பாஜகவா அதை சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம். 10 வருஷமா பெண்கள் தினம் வருது. நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி 10 வருஷமா பெண்கள் தினத்தன்னைக்கு பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு கேஸுக்கு 100 ரூபாய் குறைக்கல. ஆனா இப்ப தேர்தல் வருதுன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் குறைக்கிறாரு நாட்டின் பிரதமர் மோடி. இதே தேர்தல் வரும்பொழுது எண்ணெய் நிறுவனங்கள் இவ்வளவு நாள் விலையேற்றான், இந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுவான். அப்ப நம்ம கேள்வி கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? தனியார் நிறுவனங்கள் விலையை ஏற்றிக்கிட்டாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவர்களுடைய வரி வருவாய்க்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட வரிக்கு தகுந்த மாதிரி அவர்கள் விலையேற்றத்தை ஏற்றிக்கிறாங்க கச்சா எண்ணெயினுடைய மதிப்பை வைத்து அப்படின்னு பேசுற இந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் எப்படா வாக்குறுதி கொடுக்குறீங்க? நாங்க வந்தா சிலிண்டர் விலையை குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் இப்ப சொல்றீங்களே, அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்க ஏன் குறைக்கல? அப்ப அதிகாரத்தில் இருக்கும்போது தனியார் கையில் இருக்கிறது, தேர்தல் வந்துட்டா மட்டும் எப்படி அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது? எப்படி அரசால குறைக்க முடியுது? குறைக்க முடியும். வேட் வரியை எடுத்துட்டு ஜிஎஸ்டி போட்டா ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் டீசல் விலை இங்க குறையும், கேஸ் சிலிண்டர் விலை குறையும். ஆனால் குறைக்க இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவங்களுக்கு அந்த நேர்மை இல்லை. ஏன்னா எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கி திங்கிறான். நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றாங்கல்ல, அது கம்மியான விலைக்கு ரஷ்யா கொடுக்கலாம். ரஷ்யாட்ட இருந்து வாங்கி அரசாங்கமே இங்க கொடுக்கலாம். ஆனால் என்ன பண்றான்? ரஷ்யா கிட்ட இருந்து 2 முதலாளிகள், ஒன்னு அதானி, இன்னொருத்தர் வந்து இந்த நயரான்ற ஒரு கம்பெனி, இவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை வாங்கி அவங்க வெளிநாடுகளுக்கு நல்ல விலைக்கு விற்கிறான். அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்? இங்க இருக்கிற மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை கம்மியா கொடுக்கணும். கச்சா எண்ணெயில இருக்கிற அந்த ஒரு மூலக்கூறுல இருந்து தயாரிக்கிற அத்தனை பொருளையும் இங்க கம்மியா விற்க வேண்டிய இந்த அரசாங்கங்கள் தனிப்பெரும் முதலாளிகளை வாழ வைக்குது. அம்பானி அதானியை வாழ வைக்கிறதுக்கு தான் நாட்டின் பிரதமர் மோடியா? அவர் அம்பானி அதானிக்கு எல்லா ஏர்போர்ட்டை கொடுக்குறாரு, துறைமுகங்களை கொடுக்குறாரு, விமான நிலையங்கள் நீங்க கட்டிக்கங்கிறாரு. அதே போலதான் இங்கேயும் நடக்குது. அதே கல்பாக்கத்துல அதானிக்கு போர்ட், அம்பானிக்கு போர்ட் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கமா தான் செய்யுது. அம்பானி அதானி மட்டும் வளர்ந்தா போதுமா? நாட்டு மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாட்டு மக்கள் நாசமா போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை தனிப்பெரும் முதலாளிகள். அம்பானி அதானி வாழ்ந்தா இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்துருமா? அவர்கள் 2 பேரும் வளர்வதால இந்த நாடு விடுதலை அடைஞ்சிருமா? வறுமையிலிருந்து விடுதலை அடைஞ்சிருமா? வறுமை கோட்டை, வறுமை இருக்கிற மக்களை ஒழிக்கிறங்கிற பேர்ல இவங்க என்னென்ன பண்ணாங்க? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கணக்கெடுத்து பார்த்தான். அவருடைய வருமான உச்சவரம்பு எவ்வளவுன்னு பார்த்தான். அந்த வருமானத்தை பார்த்து குறைந்தபட்ச வருமானம் 29 ரூபா, ஒரு நாளைக்கு 29 ரூபா சம்பாதிச்சுட்டா நீங்க பணக்காரன்னு இந்த தேசம் சொல்லுது. இதுதான் வறுமையை ஒழிக்கிற லட்சணமா? குடிசை இல்லாத பகுதியை உருவாக்கும், குடிசையெல்லாம் கொளுத்தி விடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல வறுமை இல்லாத மக்களை உருவாக்குவோம். அப்படின்னா என்ன? வறுமை கோட்டை கீழே கொண்டு போய் வச்சிரு. 29 ரூபா, ஒரு நாளைக்கு 29 ரூபா வருமானத்தை வச்சு நாட்டின் பிரதமர் மோடியால வாழ முடியுமா? நாட்டின் பிரதமர் உள்துறை அமைச்சராக அமித்ஷாவால வாழ முடியுமா? இல்ல இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலினால வாழ முடியுமா? ஒரு நாளைக்கு 29 ரூபா வருமானம் என்பது எப்படி பார்த்தோம்? அதுல இங்க இருக்கிற உதயநிதி ஸ்டாலின், நம்ம உருட்டு முன்னன் உதயநிதி, அவரு நாட்டின் பிரதமர், 29 காசு பிரதமர், அவரு 29 காசு பிரதமர். நீங்க என்ன பண்றீங்க? வாக்குக்கு 500, 1000 குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம திமுக இங்க கட்சி நிக்க முடியுமா? திமுகங்கிற கட்சியை மக்கள் நம்புவாங்களா? முதல்ல நீ ஓட்டுக்கு காசு கொடுக்காம நேர்மையா இந்த தேர்தல் காலத்துல நிக்க முடியுமா? எந்த கட்சியாவது? பாஜக அண்ணாமலை சொல்றாரு, நான் ஓட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன், நீங்க பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் சரி அப்படின்னு தேர்தல் வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு சொன்னாரு. முந்தா நாளுக்கு அதே பத்திரிகையாளர் அவங்க போய் தேடி கண்டுபிடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு நீங்க பின்னாடியே கேமரா எடுத்துட்டு வர்றீங்க அப்படிங்கிறார். ஏன்? காசு கொடுக்கணும். நயினார் நாகேந்திரனுடைய உறவினர்கிட்ட 4 கோடி ரூபாய் பணத்தை அங்க இருக்கிற தேர்தல் பறக்கும் படை பிடிச்சிருக்காங்க. அந்த 4 கோடி ரூபாய் பணம் எதுக்கு? நீங்க தேர்தல் செலவு செய்யறதுக்கா, டீ குடிக்கிறதுக்கா, காப்பி குடிக்கிறதுக்கா? மக்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு. பாஜக சும்மா வெளியில வேஷம் போடுவான், நான் காசு கொடுக்க மாட்டேன். காசு கொடுக்காம தேர்தலை சந்திக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா எங்கள்கிட்ட நல்ல கருத்துகள் இருக்கு, கருத்துக்களை நாங்க விதைக்கிறோம், அதை வச்சு நாங்க வாக்குகளை கேட்கிறோம், எங்களுடைய செயல் திட்டங்களை சொல்றோம். இந்த மாதிரி செயல் திட்டத்தை யாராவது சொல்ல முடியுமா? ராணுவ தளவாடங்கள் தயாரிப்புல தனியாரை கொண்டு வர்றீங்க, கல்வியில தனியாரு, மருத்துவத்துல தனியாரு, சாலை போடுறது தனியாரு, எல்லாமே தனியாருனா நாட்டில் அமைச்சர் பெருமக்களுக்கு எதுக்கு நீங்க வரி வாங்குறீங்க? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, அம்பானிக்கு ஒரு 5 வருஷம் இந்தியாவை லீஸ் கூட்டுருங்க, அதானியை ஒரு 5 வருஷம் இந்தியாவுக்கு லீஸ் கூட்டுருங்க, பிரச்சனை இல்லாம போயிரும்ல. தனியார் நல்ல நாட்டை வழி நடத்துவார்ல. எதுக்கு மோடி? எதுக்கு இங்க மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு போயிடலாமே? தனியார் தான் இங்க தலை சிறந்த மருத்துவத்தை கொடுக்க முடியும்னா அப்புறம் அரசினுடைய கடமை என்ன? அரசினுடைய வேலை என்ன? எதுக்கு இந்த மக்கள் வரி செலுத்துறோம்? செந்தில் பாலாஜி இருந்தாலும் எங்க அண்ணன் கொங்கு மண்டலத்துக்காரரு, ரொம்ப நல்லவர். என்ன
பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சு வாங்கிட்டாரு. அது ஒரு பெரிய குத்தம்னா அவரை கொண்டு போய் சிறையில் வச்சு புழல் சிறையில் இவ்வளவு நாள் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த அண்ணனுக்கு நெஞ்சு வலி வருது. அரசு மருத்துவமனையிலையா மருத்துவம் பார்க்க முடியல. ஒரு அமைச்சர், அதுவும் ஆளுங்கட்சி அமைச்சர், அவருக்கு நெஞ்சு வலி வந்தாலே நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போறீங்கன்னா அப்ப நாங்க நெஞ்சு வலி வந்தா எங்கெங்கயா போறது? நேரா சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறதா? அரசாங்கத்தினுடைய மருத்துவமனைகள் தரம் இல்லாததுக்கு காரணம் அரசாங்கம் தானே, இந்த ஆட்சி முறை தானே. ஐயா ஸ்டாலினுக்கு தெம்பம் தானியம் இருந்தா அவர் அடுத்த தடவை சிகிச்சை பார்க்கறதுக்கு அவர் பொதுவாகவே இந்த ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு உடம்புல, கை நடுக்கம், கால் நடுக்கம், கத்துங்கிறது, கபம், பித்தம், அந்த மாதிரி நிறைய நோய் இருக்கு ஐயா மு க ஸ்டாலினுக்கு. அவரு அடுத்த முறை அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்ப்பாரா? இல்ல அவருடைய பேரை இன்பநிதினு ஒருத்தர் இருக்காப்புல, இன்பநிதி, அந்த இன்பநிதிக்கு உடம்பு சரியில்லை, இல்ல அந்த இன்பநிதிக்கு எங்களுடைய தங்கை பிரியாவுக்கு காலில் எப்படி ஃபுட்பால் விளையாடும்போது அடிபட்டுச்சோ அப்படி உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதிக்கு ஃபுட்பால் விளையாடும்போது காலில் அடிபட்டு ஒரு சின்ன பிராக்சர் ஆச்சுன்னா ஓமாந்திர அரசு மருத்துவமனைக்கு போவாரா? அந்த பிரியாங்கிற பொண்ணுடைய நிலைமை என்னன்னு தெரியும்ல. காலில் அறுவை சிகிச்சை பண்றேன்னு சொல்லி தப்பா அறுவை சிகிச்சை செய்து காலை இழந்து கடைசியில் அந்த குழந்தை உயிரே விட்டுச்சு. ஒரு அறுவை சிகிச்சையை உருப்படியா பண்ண தெரியல, ஒரு மருத்துவத்தை தலை சிறந்த மருத்துவமா கொடுக்க தெரியல. இவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்றோம், நாங்க அதிகாரத்திற்கு வரும்பொழுது கல்வி, அனைவருக்குமான கல்வி இலவசம், எல்லாருக்கும். நீ ஆரம்ப பள்ளியிலிருந்து பட்ட படிப்பு வரைக்கும் நீ எது படித்தாலும் எல்லா கல்வியும் இலவசம். இலவசமாகத்தான் கல்வி இந்த மண்ணில் இருக்கணும். கல்வி என்பது மானுட உரிமை. அந்த மானுட உரிமை கொடுக்கறதுக்கு காசு வேணும்னா இது எதுக்கு இந்த அரசாங்கம்? நாங்கள் வரும்பொழுது மருத்துவம், அண்ணன் சீமானுக்கு உடம்பு சரியில்லையா, அரசாங்க மருத்துவமனை தான். அண்ணன் சீமானோட தம்பி பையன் பிரபாகரனுக்கு உடம்பு சரியில்லையா, தம்பிக்கு மாவீரனுக்கு, அவனுக்கு அரசாங்க மருத்துவமனையில தான் சிகிச்சை. எங்களுக்கும் அரசாங்க மருத்துவமனை. கடைகோடியில் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அந்த மருத்துவம் தான் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனுக்கும். அப்படி ஒரு தலை சிறந்த மருத்துவத்தை நாங்கள் கொடுப்போம். நாங்கள் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம். தற்சார்பு பொருளாதார கொள்கையை இந்த நாடு ஏற்றுக்குதா? இந்த நாடு சொல்லுது, காந்தி சொல்றாரு சுயசார்பு இந்தியா. அதான் நீங்க சொல்றாங்க மாத்தி மாத்தி புதிய புதிய இந்தியா பெத்து போடுறாங்கல்ல. டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, இது எல்லாம் பெத்து போடுவாங்க. ஆனா எல்லா திட்டத்திலையும் இந்தியா இருக்கும். ஆனா இந்தியாவை சார்ந்த யாரும் அதுக்கு முதலாளியா இருக்க மாட்டாங்க. அது போலதான் வச்சிருக்கிறாங்க கட்டமைப்பு. அப்ப அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நாங்கள் உருவாக்குவோங்கிறோம். ஒரு இடத்துல என்ன விளையுதோ அதை வச்சு அதுல இருந்து தொழிற்சாலை, அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை உருவாக்குறதை விட்டுட்டு இவங்க வந்தவன் போனவன் எல்லாத்தையும் வெளிநாட்டு நிறுவனங்களை முதலீடு செய்ய கூப்பிட்டு இங்க இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறீங்க. இந்த நிலத்தை அவன் நஞ்சாக்கிட்டு போயிடுறான். இங்க இருக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது சாபக்கேடா வந்து விளையுது. இதை மாற்றுவதற்கு நாங்கள் சிறப்பு திட்டங்களை முன்வைக்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை, படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்குமான வேலை. இங்க நிறைய பேர் சொல்றான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. ஆடு மாடு அந்த பேரிகார்டு மட்டும் அப்படியே கொஞ்சம் ஓபன் பண்ணுங்கண்ணா. அண்ணன் வந்துட்டாரு, அந்த பேரிகார்டு அப்படியே ஓபன் பண்ணி விடுங்கண்ணா. அப்படியே மேல திறந்து விடுதல.
அப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நாங்கள் கொடுப்போம்னு சொல்றோம். நாங்க உங்களிடத்துல ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம். அரசு மருத்துவமனை தரமா இல்லை அப்படிங்கிறதுனால தானே அமைச்சர் பெருமக்களுக்கு தனியார் மருத்துவமனை கூட்டு போறீங்க. இப்ப இந்த பகுதியில குறிப்பா நாமக்கல் நகரத்துக்குள்ள அரசாங்க மருத்துவமனை இருக்கா? இங்க இருந்த மருத்துவமனையை 9 கிலோமீட்டர் வெளியில போய் வச்சா இங்க அடிபட்டு விழுகிறவனுக்கு உடனடியா மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு அரசு மருத்துவமனை கட்டி கொடுக்க பக்கற்ற இந்த மு.க. ஸ்டாலினுக்கு, அந்த மூக்கு ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எதை அவர் மாத்த போறாரு? அரசாங்கத்துக்கு ஒரு நகரத்துக்குள்ள ஒரு மருத்துவமனை இல்ல, அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இல்ல, அரசாங்கத்துல லைப்ரரிகள் இல்ல. இதெல்லாம் இல்லாம நீங்க எப்படி ஒரு நாட்டை கட்டமைப்பீங்க? அடிப்படை தேவை கல்விங்க. அந்த கல்வியை நீ கொடுக்கறதுக்கு நீ சரியா கொடுக்கலன்னா நீங்கள் இவர்களை நம்பி வாக்களித்து எதை நீங்க வெல்ல போறீங்க? உங்களுக்கு மாற்றம் வேணும். இத்தனை ஆண்டு காலம் இவருடைய ஆட்சி காலத்துல வாழ்ந்து பார்த்துட்டீங்க. 75 வருஷமா 17 நாடாளுமன்றம், ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களுக்கு மாற்றி அவங்களுக்கு மாற்றி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி இப்படி மாறி மாறி போட்டுட்டீங்க. திமுக அதிமுகன்னு. ஒரு முறை உங்கள் பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகள் கையில அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. நாடாளுமன்றத்தில் நாங்கள் எழுப்புகின்ற கேள்விக்கு ஐயா மோடியால பதில் சொல்ல முடியுமா? ஐயா அமித்ஷாவால பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. இதே எங்க அக்கா கனிமொழி, அந்த அக்கா கனிமொழி இல்ல, அவங்க கலைஞர் கருணாநிதியோட புள்ள. இந்த அக்கா கனிமொழி நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள போய் சாதாரண எளிய மகள் மோடியை உழுக்கிற அளவு கேட்பாங்க. அக்கா கனிமொழி கேட்கிற கேள்வியில மோடி எந்திரிச்சு தெரிச்சு ஓடுறதை நீங்க பார்க்கணுமா? ஒளிவாங்கி சின்னத்துல நீங்க ஓட்ட போடுங்க. நீங்க ஓட்ட போட்டு அமைதியா இருந்தா போதும், மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க தான் சொல்றோமே, நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி சிஏஜி அறிக்கை. அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு, இங்க திமுக இருக்கவங்க எல்லாம் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கேட்க தயங்குகிற கேள்விகளை நாங்க கேட்கிறோம். அவர் என்ன பேசுவார்? அதிகபட்சம் ஐயா ஸ்டாலின் மணிப்பூர் கலவரம், சிஏஜி அறிக்கை, இதை ரெண்டத்தான் பேசுவாரு. காஷ்மீர் சிறப்பு சட்டம் ரத்தானது குறித்து ஐயா ஸ்டாலின் பேசுவாரா? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் நிற்கிற இந்த திமுக இந்த கேள்வியை எழுப்புமா? நீங்கள் காஷ்மீருடைய சிறப்பு சட்டத்தை ஏன் ரத்து பண்ணீங்க அப்படின்னு பாஜகவுக்கு எடுத்து கேள்வி கேட்குமா? அங்க போய் பிரச்சாரம் செய்வார்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுடைய நிலைப்பாடும் அவர்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்து அவர்களை தனியா வச்சுக்கணும், கட்டுக்குள்ள வச்சுக்கணும் காஷ்மீர் பகுதியை. அப்படிதான் பேசுவான். சீன எல்லை ஆக்கிரமிப்பு இருக்குது இல்ல, அதை பத்தி ஐயா மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் பேசுறாரா? பேச மாட்டாரு. ஆனா நாங்க கேட்கிறோம், சிஏஜி அறிக்கையில 7 இதுல ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, பாஜக எப்படிப்பட்ட கட்சி, பாஜக எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கும்னு ஒரு தடவை தமிழ்நாட்டில் காட்டிட்டா, தமிழ்நாட்டில் பாஜக வந்து காட்டிட்டா, தமிழ்நாட்டில் பாஜக வந்து காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நாங்க காட்டுறோம் உங்களுக்கு சிஏஜி ரிப்போர்ட்டை காட்டுறோம். சிஏஜி அறிக்கையின்படி திமுகவும் பாஜக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மிகப்பெரிய கொள்ளையடிச்சிருக்குன்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது. அந்த அறிக்கையை நாங்க மக்கள்கிட்ட காட்டுறோம். மணிப்பூர் கலவரத்தில் நீங்கள் பண்ண அந்த கூத்துக்களை மக்கள்கிட்ட காட்டுறோம். இன்னைக்கு லடாக்ல என்ன நடந்துகிட்டு இருக்கோ அந்த கலவரங்களை நாங்கள் மக்களிடத்தில் எடுத்து காட்டுறோம். இதெல்லாம் நாங்க காட்டிக்கிட்டே வருவோம். இது இல்லாம சீன எல்லை ஆக்கிரமிப்பு, எங்களுடைய அருணாச்சல பிரதேசம், எங்களுடைய நிலப்பரப்பை ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கான். அதை பத்தி ஒரு வார்த்தை இவங்க பேசியதில்லை. அண்ணாமலை பேசியிருக்காரு, அருணாச்சல பிரதேசத்தில் எங்களுடைய எல்லை ஆக்கிரமிப்பு போகுதுன்னு. இங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சுட்டா, பாகிஸ்தான்காரன் ஆக்கிரமிச்சிட்டான், பயங்கரவாதிங்கிறான். ஆனால் சீனா ஆக்கிரமிச்சா வாய் மூடி அமைதியா இருக்கிறான். காரணம் என்ன? நீங்கள் உலகம் முழுக்க பொருளாதார வளர்ச்சி, ஐயா மோடியை பார்த்து உலக நாட்டு தலைவர்கள்லாம் வியந்து போறாங்கன்னு பேசுறீங்களே, உலக நாட்டு தலைவர்கள்லாம் வியந்து அப்படி பார்க்கலங்கய்யா. இப்படிப்பட்ட பைத்தியத்துக்கிட்டே அந்த நாட்டை கொடுத்துருக்குறாங்கன்னு வெளியில இருக்கிற மக்கள் அந்த இதில் பார்க்குறான். அதை வேடிக்கையா பார்க்குறான். இந்த இந்தியர்கள் எல்லாருமே கூமுட்டைகள் போல. இப்படி ஒரு கேவலம் கெட்ட ஒரு பாசிஸ்ட் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியின் கீழ் அவங்க எப்படி வாழ்றாங்க? அவங்க எங்களெல்லாம் பாவமா பார்க்குறாங்க. எப்படிதான் உங்களால தாங்க முடியுது? இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, ரொம்ப நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த இந்திய மக்கள் பாஜக என்ன செஞ்சாலும் அப்படியே அமைதியா இருக்கிறான். அப்படி இருக்காதீங்க. பாஜகவால இந்த மண்ணுக்கு எதுவும் நடக்க போறது இல்ல. காங்கிரஸால எந்த மாற்றம் தான் அவர் என்னமோ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது போல கச்சத்தீவை பறி கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் தான் காரணம், திமுக தான் காரணங்கிறாரு. 10 வருஷமா எங்கெங்கயா போனீங்க? பானிபூரி விற்க போனீங்களா குஜராத்ல? 10 வருஷமா கச்சத்தீவு கொடுத்தது தெரியாதா? 74ல கொடுத்துட்டாங்க. என்னமோ சரத்குமார் கட்சியை முதல் நாள் நைட்டு இவங்க காசு கொடுத்து வாங்கி நைட்டோட நைட்டா சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக இணைச்சது போல கச்சத்தீவை என்னமோ நைட்டோட நைட்டா தாராவத்து கொடுத்துட்டது மாதிரி 1974ல இருந்து 50 வருஷம் ஆச்சு. வருஷமா தெரியாதுன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்திய நிலப்பரப்பு, இந்திய பாரத தாயின் மகன், பாரத தாயின் புதல்வன், நாங்கள்லாம் சவுக்கிதார்னு பேசுற இந்த நரேந்திர மோடி கும்பல் 50 வருஷமா நீங்க கச்சத்தீவை கொடுத்துட்டு ஏன் வேடிக்கை பார்த்தீங்க? சரி, கச்சத்தீவை கொடுத்ததை உங்களால திருப்பி எடுக்க முடியலன்னு விட்டுருவோம்.
எங்களுடைய மீனவன் 800க்கும் மேற்பட்டவன் சுட்டுக் கொல்லப்பட்டானே. ஒரு கண்டனத்தை ஐயா மோடி சொல்லியிருக்காரா? கடைசியாக இப்ப 2 வாரத்துக்கு முன்பாக 6 மீனவர்களை கைது பண்ணி கொண்டு போய் 6 மாசம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை ஐயா மோடி கண்டிச்சிருக்காரா? எடுத்து கேள்வி கேட்டிருக்காரா? அப்புறம் என்ன இங்க வந்து ரோட் ஷோ நடத்திக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து விளையாட்டு காட்டு, எனது இந்தியா எனது குடும்பம், உன் குடும்பத்தை சார்ந்த மீனவன் தானே பாவேன், அவனுக்கு நீ குரல் கொடுத்திருக்கியா? தமிழக மீனவன்னா கண்டுக்கிறதே இல்லை. ஆனா அதுவே கேரள மீனவனா இருக்கட்டும் அல்லது பக்கத்தில் இருக்கிற குஜராத் மீனவனா இருக்கட்டும், உடனடியாக இங்க இருந்து தாவி குதிச்சு ஓடுவாங்க. அப்ப எங்கள் மீனவர்கள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? எங்கள் மீனவர் குறித்து பேசாத இவர்களுக்கு எதுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும்? ஓட்டளிச்சு இவர்களால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அதுக்கு தான் களத்துல நாங்க நிக்கிறோம். எங்களுடைய மீனவர் உரிமைக்காக, எங்களுடைய விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக, எங்களுடைய மாணவர்கள் உரிமைகளுக்காக, எங்கள் மக்கள் உரிமைகளுக்காக, எங்கள் விவசாயிகள் உரிமைகளுக்காக நாங்களே களத்தில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால தான் தொடர்ச்சியா யாரு கூடயும் கூட்டணி வைக்காது தனித்து களத்தில் நிற்கிறோம். தனித்து நிற்கிறதுனால நாங்கள் தனித்து விடப்பட்டுட்டோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் மக்களோடு கூட்டணி வச்சிருக்கிறோம். 8 கோடி மக்களோடு கூட்டணி வைத்து நேரடியாக களத்தில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் முழக்கமாக முன்வைப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க புரட்சி போர்கள், புரட்சி போராளிகள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்திருப்பீங்க. அதுல எப்படி அவர்கள் முழங்கினார்களோ, எப்படி அவர்கள் துப்பாக்கி சத்தங்கள் முழக்கமிட்டதோ, அதுபோல நாடாளுமன்றத்தில் நமக்கான குரலாக முழக்கமிடுவதற்கு அக்கா கனிமொழி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. திமுக கூட்டணியில் நிறுத்தி இருக்கிற ஆட்கள் இங்கு இந்த மண்ணுக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போறது இல்லை.